மக்கா கைப்பற்றப்பட்ட காலம் அது. ஹஜ்ரத் சஃபுவான் பின் உமையா அவர்களின் மனைவி பகூம்பிந்த் முஅத்தல் ரலி அல்லாஹ் அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கினானா குலத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் சஃபம்வான் அவர்களோ இன்னும் இஸ்லாமை ஏற்காத நிலையில் மனதில் பயத்தால் மக்காவிலிருந்து தப்பிச் சென்று ஒரு பள்ளத்தாக்கில் அடைக்கலம் புகுந்தார்கள். அவர் மிகுந்த அச்சத்தில் தனது அடிமையான யசாரிடம் கேட்டார்கள். என்ன பார்க்கிறாய் என்றார்கள். யஸ்ஸார் பதிலளித்தார். தூரத்தில் அங்கே உமைர் பின் வஹப் ரலி அல்லாஹ் அன்ஹு வருகிறார். இதை கேட்டு ஸ்வான் அடிமையிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ்வின் பேரில் சொல்கிறேன், அவர் என்னை கொல்லவே வந்திருக்கிறார். முகமது நபி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் அவர் என்றார்கள். அருகில் வந்த உமைர் பின் வஹப் ரலி அல்லாஹு அன்ஹு மிகுந்த பாசத்துடன் கூறினார்கள். அபு வஹப்பே, என் உயிரையே உனக்காக தியாகம் செய்கிறேன். நான் உன்னிடம் வந்திருப்பது மிக சிறந்த மனிதரிடமிருந்துதான். அவர் குடும்பத் தொடர்புகளை காப்பவரும் இரக்கமிக்கவரும் ஆவார் எனக்கு கூறினார்கள். உண்மையில் நடந்தது என்னவென்றால், உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முன்பே இதை பற்றி விண்ணப்பித்திருந்தார்கள். எங்கள் தலைவரான ஸ்வான் பயந்து கடலில் தன்னை மூழ்கடிக்க ஓடிவிட்டார். தயவு செய்து அவருக்கு மன்னிப்பு அளியுங்கள் என முன்பு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவ்வானை அழைத்து வர அனுமதி அளித்ததும் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சவ்வானை அழைத்து செல்ல வந்தார்கள். ஆனால் சஃபவான் இன்னும் சந்தேகப்பட்டு, நான் உன்னுடன் திரும்ப மாட்டேன், நான் அடையாளம் காணும் ஒரு சான்று வேண்டும் என்றார்கள். அப்போது நபியே தமது தலையில் கட்டியிருந்த தலைப்பாகையை துர்பான் கொடுத்தார்கள். உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஸ்வவானிடம் கொண்டு வந்து காட்டிய போது அவர் அதிர்ந்து போனார். இது நிச்சயமாக முகம்மது நபியின் தலைப்பாகையே என்று கூறினார்கள். பின்னர் ஸ்வவான் மக்காவிற்கு வந்தார்கள். அவர் முகமது நபியின் முன்னிலையில் தனது ஒட்டகத்தில் இருந்து இறங்க மறுத்தார்கள். என்னை எதுவும் செய்ய மாட்டேன் என்று உறுதியை தாருங்கள் என நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள். அதற்கு முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டுடே, உனக்கு 4 மாத அவகாசம் உண்டு என்று கூறினார்கள். அப்போதுதான் ஸ்வவான் நிம்மதியாக கீழே இறங்கினார்கள். அதற்கு பின் ஹுனைன் போருக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றபோது ஸ்வவான் இன்னும் முஸ்லிம் ஆகாத நிலையில் கூட அவர்களுடன் சென்றார்கள். நபி அவர்கள் அவரிடம் ஆயுதங்களை கடனாக கேட்டபோது அவர் 100 கவசங்களையும் அதன் அனைத்து உபகரணங்களையும் கொடுத்தார்கள். இது வற்புறுத்தலா அல்லது கடனா என்று அவர் நபியிடத்தில் கேட்டார். நபி அவர்கள் கூறினார், இது கடன், அனைத்தும் உனக்கு திருப்பித் தரப்படும் என கூறினார்கள். ஹுனைன் மற்றும் தாயிஃப் போர்களிலும் சஃப்வான் கலந்து கொண்டார்கள். பின்னர் ஜீரானா என்னும் இடத்தில் கொள்ளை மிகுந்த செல்வத்தை பார்த்தபோது சஃபன்வான் ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் ஒட்டகங்கள், ஆடுகள், மேய்ப்பர்கள் நிறைந்த காட்சியை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே செல்வம் நிறைந்திருந்தது. அதை கவனித்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ வஹப்பே, இந்த பள்ளத்தாக்கு உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார்கள். சஃப்வான் ஆம் என்றார்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், இது முழுவதும் உன்னுடையது. அந்த பெருந்தன்மை அவருடைய மனதை உருகச் செய்தது. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கேயே கண்ணீர் மல்க, இது போன்ற பெருந்தன்மை ஒரு நபியின் இதயத்தில் தான் இருக்க முடியும். நான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹ்வை தவிர வழிபாட்டிற்கு உரியவர் யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராவார் என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.